அண்மை செய்தி. வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது வலுப்பெற்றிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்கள். சுபா, வணக்கம். நேற்று முன்தினம் பார்த்தோம் அப்படின்னா தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருந்தது. தொடர்ந்து அது மெல்ல மெல்ல நகர்ந்து வந்த ஒரு நிலையில தற்பொழுது அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று இருக்கு. தொடர்ந்து இது வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் அது நகரக்கூடும் என்றும், அதற்கடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு திசையில் நகர்ந்து ஆந்திர கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடல்ல அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கக்கூடிய நிலையில தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு நிலையிலும் தமிழகத்தினுடைய வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள்ல மழை என்பது விட்டு விட்டு பெய்து வருகிறது. முக்கியமா பார்த்தோம்னா இன்றைய தினம் கூட சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழை எச்சரிக்கையும் கூட ஒரு பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையே பார்த்தோம் அப்படின்னா அது வடக்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு நிலையில தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேசம் இதற்கு இடையே அந்த கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும், அதற்கடுத்து 24 மணி நேரத்துல அது ஆந்திர பிரதேச கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. அந்த வகையில வங்கக்கடல், முக்கியமா தென்மேற்கு வங்கக்கடல்ல நிலவி வந்த அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று இருக்குது. தொடர்ந்து வடக்கு நோக்கி நகர்ந்து இது வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரையை நோக்கி அடுத்த 24 மணி நேரத்தில் நகரக்கூடும் என்றும், அதற்கடுத்து 24 மணி நேரத்தில் வடக்கு நோக்கி நகர்ந்து ஆந்திர கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கு. இதற்கிடையே பார்த்தோம்னா வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள், வட தமிழக கடற்கரையோர மாவட்டங்கள், அதே போல தெற்கு ஆந்திர பிரதேச இருக்கக்கூடிய அந்த கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மழையை எதிர்பார்க்கலாம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லதா.